சோ இதை கேட்டவர் கையில இருக்க ஃபர்ஸ்ட் பலூன் வந்து உடைக்கிறாரு. அப்படி உடைச்சா உள்ள ஒரு $100 நோட்டு ஒன்று இருக்கு. உங்களுக்கு தான், நீங்க வின் பண்ணீங்க, வச்சுக்கோங்க அப்படின்னு மாதிரி சொல்றாரு. ஓகேங்க, இப்ப ரெண்டாவது கேள்வி, உங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு 5 வயசுல ஏதாவது பொண்ணு இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டா பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்படி எதுவும் இல்லையே, எனக்கு தெரியாம ஏதோ பொண்ணு ஏதோ வளர்த்துறீ அப்படின்னு மாதிரி கேட்டா அவளும் வந்துட்டு இல்லங்க அப்படின்னு மாதிரி சொல்லிடுறா. இதை கேட்டவர் கையில இருக்க இன்னொரு பலூன் உடைக்கிறாரு. அப்படி உடைச்சா உள்ள ஒரு பிரேஸ்லெட் ஒன்று இருக்கு. இதை பார்த்துட்டு அவ ஷாக் ஆயிரா. இந்த பிரேஸ்லெட் என் பொண்ணு பிரேஸ்லெட் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி நர்வஸ் ஆக. ஓகேங்க, இப்ப அடுத்த கேள்வி, உங்க 2 பேரும் கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அவங்க 2 பேருமே இல்லன்னு சொல்றாங்க. சோ இதை கேட்டவர் கையில இருக்க இன்னொரு பலூன் உடைக்கிறாரு. அப்படி உடைச்சா அந்த பலூனுக்குள்ள ஒரு ரிங் ஒன்று இருக்கு. இந்த ரிங்கை பார்த்துட்டு இவளுக்கு இன்னும் ஷாக்கு. இந்த ரிங் வேற எந்த ரிங் இல்ல, இவங்க 2 பேரோட வெட்டிங் ரிங் தான். இதை பார்த்துட்டு இவ ஷாக் ஆக. அப்ப இவர் வந்துட்டு ஓகேங்க, அவ்வளவுதாங்க, நீங்க எல்லா கேள்விக்கும் சரியா பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில இருக்க லாஸ்ட் பலூன் உடைச்சா அந்த பலூனுக்குள்ள ஒரு பேப்பர் ஒன்று இருக்கு. அந்த பேப்பர்ல ஒரு போன் நம்பர் ஒன்று இருக்கு. இதை பார்த்தவங்க என்னங்க இது போன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் வந்துட்டு உங்களுக்கு தான், போன் பண்ணுங்க, போன் பண்ணா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்றாரு. சோ இதை கேட்டு அவ வந்துட்டு போன் பண்ண. அப்படி போன் பண்ணா அது ஆக்சுவலி இந்த டிவோர்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குற லாயரோட போன் நம்பர். அவர் போன் அட்டன் பண்ணி உங்களுக்கு ஏதோ டிவோர்ஸ் ஏதோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. டிவோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிச்சிட்டு இருக்கும்போது அப்ப இவர் வந்துட்டு மூஞ்சில இருக்கிறத ரிமூவ் பண்றாரு. இவரை பார்த்துட்டு அவளுக்கு ஒரே ஷாக்கு. என்னமா நல்லா இருக்கியா, புதுசா பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் வச்சிருக்க போல, சொல்லவே இல்ல. அப்புறம் அவ்வளவுதான், நீ எல்லாத்தையும் வின் பண்ணிட்ட. இந்த காசு இருக்குல்ல அது உனக்கு தான், நீயே வச்சுக்கோ. அப்புறம் இந்த பிரேஸ்லெட் அது வேற யாரும் இல்ல, நம்மளோட பொண்ணோட தான். அவளை இதுக்கு மேல நீ பார்க்க முடியாது, சோ அவளோட ஞாபகமா வச்சுக்கோ. அப்புறம் இந்த வெட்டிங் ரிங் அது வேற யாரும் இல்ல, நம்மளோட தான். இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, அது நீயே வச்சுக்கோ. அப்புறம் கடைசி அந்த பேப்பர், இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு டிவோர்ஸ் பேப்பர் வரும், அதுல மட்டும் சைன் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல. இதெல்லாம் கேட்டு பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரே ஷாக்கு. என்ன உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆக. அப்படி அவன் ஷாக் ஆயிட்டு இருக்கும்போது அப்ப அந்த குட்டி பொண்ணு வரா. அப்படி வந்தவ, அம்மா இப்படி குத்துக்கல்ல மாதிரி ஒரு அப்பா இருக்கும்போது இன்னொரு அப்பாவும் தேர்றது தப்புமா அப்படின்னு மாதிரி சொல்றா. இந்த பொண்ணை பார்த்துட்டு பாய் ஃப்ரெண்டு இதுல உனக்கு பொண்ணு வேற இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆக. அப்ப இவர் வந்துட்டு அம்மாக்கு ஒரு குட் பை சொல்லிருமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை கூட்டிட்டு அங்கிருந்து போயிட. கூடவே அந்த பாய் ஃப்ரெண்டும் உனக்கு ஒரு புருஷன் இருக்கான், இப்படி ஒரு பொண்ணு இருக்கு, எல்லாத்தையும் மறைச்சிட்டு என்ன ஏமாத்திட்டு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் போயிட. இங்க இவ பண்ண தப்புக்காக அம்போன்னு ரோட்ல உட்காந்துட்டு இருக்கான்.